ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழ்ல ரொம்ப ஃபேமஸா இருக்க ஷோ எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. ஜூனியர் சீசன்ல ரொம்பவே ஃபேமஸான அபிஷேகா பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் சினிமால பாட போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்குங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமான கருப்புசாமி பாடல் எடுத்து பாடினால ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால இவ்வளவு சூப்பரா பாட முடியுதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மியூசிக் ஆர்டிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அபிஷேகா இந்த மாதிரி எங்களோட படத்துல நீங்க பாடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்ல சைன் போடுறதுக்காக நிறைய பேர் அபிஷேகாவை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுக்குற சேலரி விட அதிகமான சேலரி பாத்தீங்கன்னா அபிஷேகா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுதுங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால பாட முடியாத அளவுக்கு மூச்சு விடாம அவங்களால பாட முடியுது. நல்லா பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களால நிறைய சாங் பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தனியா பிராக்டிஸும் நிறைய கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அபிஷேகாவோட லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆக போகுது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க இந்த மல்டிபிள் டேலண்ட் தான். பிகாஸ் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் மாதிரி பாடல், வாய்ஸை மாத்தி பாடுறது, மூச்சு விடாம பாடுறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இது பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாம ஆசிரியர்களால கொண்டு விடப்பட்ட இந்த மேடையில பாத்தீங்கன்னா அவங்க முழு டேலண்டை கட்டி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம எந்தெந்த பாடல்ல அவங்க பாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் இந்த ஷோ பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு சினிமாலேயே பாட மாட்டாங்க. அதுக்கான பிராக்டிஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஜீ தமிழ் ஷோ முடிஞ்ச உடனேமே பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா சினிமால பாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்ப திவினேஷ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல போய் பாடிட்டு இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்சர்ட்லயே பாடிட்டு இருக்காங்க. சோ அது மாதிரி அபிஷேகாவும் கண்டிப்பா பெரிய லெவல்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் பின்னாடி பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் இந்த மாதிரி ஃபேமஸான ஆர்டிஸ்ட் கூட போட்டி போடுற அளவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால சொல்லப்படுது. ஸோ அபிஷேகா கண்டிப்பா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது மாதிரி எந்தெந்த குழந்தைங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமையும் கமெண்ட் பண்ணுங்க. இவங்களுக்குள்ள நீங்க தனி டேலண்ட் நீங்க ஃபீல் பண்ண ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ எனக்கு இந்த குழந்தை பர்சனலா பிடிக்கும், இவங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல டேலண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற குழந்தையோட நேமையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். நம்ம எல்லாமே ப்ரே பண்ணிக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.